இந்த கந்திருஷ்டியினாலே பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நீங்க யாரை வழிபட்டா கந்திருஷ்டி உங்களை அண்டாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். பிரத்யங்கரா தேவியை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்று பிரத்யங்கரா தேவிக்கு சிகப்பு நிற ஆடை அணிவிக்கணும். குங்கும அர்ச்சனை செய்யணும். குங்கும அர்ச்சனை செய்ய முடியாவிட்டால் செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்யணும். அப்படி அர்ச்சனை செய்து செவ்வாய்க்கிழமைகள் வழிபடலாம். அதே போல அமாவாசை தினங்களில் போய் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டாலும் என்ன விதமான கடுமையான தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு விலகும். அல்ல மிளகாய் வத்தல் ஹோமம் பிரத்யங்கரா கோயிலில் செய்வாங்க பாருங்க, அந்த ஹோமத்தில் கலந்துக்கிடணும். கலந்துக்கிட்டா இந்த மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய கண்திருஷ்டி, உறவினர்களால் நண்பர்களால் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி, அக்கம் பக்கத்து வீடுகளால் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி முழுமையாக விலகுவதே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்திருஷ்டியினாலே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம்.